Hi friends, welcome back to our channel. Raja, Ruby. என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருப்பீங்க. ஆக்சுவலா வந்து தமிழ்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அதுதான் வந்து ரொம்ப நாளா இத சொல்லணும் நினைச்சுட்டே இருந்தோம். நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க, அக்கா நீங்க உங்க லைஃப்ல அது நடந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாமே பண்றீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா சொல்றீங்க. நான் வந்து உங்க இன்கம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட் எல்லாமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நம்மளுமே வந்து இதுவரையில வந்து நம்ம இன்கம் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம சொன்னதே கிடையாது. அந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு தோணிட்டே இருக்கு, எதனால இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருக்கு. நிறைய பேர் ரீசெண்டா நிறைய கமெண்ட் பண்றீங்க. லாஸ்ட் டைம் நம்ம வந்து கலைஞர் டிவி பார்த்தமில்லாவா நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அந்த சேனல் ஷோவே 2 வாரம் ஓடிச்சு. ஃபர்ஸ்ட் வாரமும் ஓடிச்சு, பார்ட் 1 செகண்ட் வாரமும் ஓடிச்சு. அந்த 2 வாரத்தோடயும் சேர்த்து இந்த வாரம் நாங்க வர போறோம், யார் யார் பாத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல்லையும் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்காகவே இந்த டைமிங்க்கு நான் பார்த்தேன், இப்பதான் உங்களை பாத்துக்கிட்டு இருந்தேன், இந்த வீடியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. எங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வந்து நம்ம சேனல் நம்ம போனதே இல்லை. நிறைய வாய்ப்பு வந்து அப்படியே தள்ளி போயிடுச்சு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏன்னா ஃபேமிலியோட போறதுனால எல்லாருமே பார்த்துட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிவி ஷோ முன்னாடி அம்மாவும் நிக்கிறாங்க, அத்தை நிக்கிறாங்க, நாங்க நிக்கிறேன். எங்களுக்குமே இந்த டிவி ஷோலாம் ஃபர்ஸ்ட் டைம் அனுபவம். ரொம்ப நல்லா ஹாப்பியா இருந்தது. இப்ப எதுக்கு இந்த விஷயம் அது முதல்ல மேட்டர் நம்ம சொல்லிடலாம், நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, எதுக்காக இந்த வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வந்துடலாம். ஏன்னா வந்து அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த மாதிரி உங்க அம்மா அந்த டிவி ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு நிறைய டவுட், நிறைய கொஸ்டின் எல்லாம் இப்ப கேக்குறீங்க. இந்த டிவி ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் அதை மென்ஷன் பண்ணியே கேக்குறீங்க, இதுல இப்படி பேசுறீங்க உண்மையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனா ஸ்டார்டிங் வந்து நம்ம யூடியூப் ஆரம்பிச்சு வந்து 1.5 இயர் ஆகுது, 2 வருஷம் தொட போறோம் நம்ம. அப்படிங்கிறப்ப ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், வீடியோ போட்டோம். அப்போ வந்து யூடியூப் ஃபர்ஸ்ட் சேலரி வந்து 8000, அந்த $100 வந்தாதான் 8000. அப்படி வந்தா வந்து அந்த டாலர் வந்து எடுக்க முடியும். $100 இப்ப யூடியூப் வச்சு மேக்ஸிமம் தெரியும். கிட்டத்தட்ட 7-8 மாசம் வீடியோ போட்டுதான் அந்த 8000 வந்துச்சுன்னு வைங்க. அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் சேலரி எல்லாருக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணிக்கோ, ஒரு சந்தோஷம். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம், இவ்வளவுதான் வரும், இந்த மாசமே வந்துச்சு 8000 வந்துச்சு, இவ்வளவுதான் இந்த மாசம் வந்துச்சுங்கிறது தெரியும். ஏன்னா சந்தோஷத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கோட தெரியும். அப்ப எங்க வீட்டுல எல்லாம் கூட வந்து சொல்லியிருந்தாங்க, இது யூடியூப் நம்பி எப்படா பண்ண முடியும், நீ பேட்ச் அந்த அப்படி தெரியாது, கல்யாணம் பண்ணிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க, போட்டு உனக்கு வந்து வருமானம் வரல என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் அதெல்லாம் கேட்கல. ஆக்சுவலா வந்து அது உண்மைதான். ஏன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி போய் யூடியூப் வந்து நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணிப்பே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மாசம் 8000 வந்து, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னாங்க, எனக்குலாம் வந்து வீஸ் போனா வருண்டா, மாசம் ஒரு 10 ரூபா 5 ரூபா வருண்டா, அந்த மாதிரி நான் போறேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா எனக்குமே வந்து இவங்களுக்கு வரும்போது இவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் அதிகம் தானே, இப்ப நம்மளுக்கு வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீடியோஸ் போட்டு வந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் மாசம் 8000 வந்து, 2ஆம் மாசம் 10,000 வந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா அமௌண்ட்டே வரல. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா $100 வந்தா மட்டும் தான் வந்து அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். எனக்கு வந்து $100 வந்து எனக்கு வரல. அதாவது பார்த்தா $100 வந்ததுன்னா 8000 வரும். தமிழ்நாட்டு அந்த பைசா படி 8000 வருது. அந்த காசு வந்து நல்லா வந்து எடுக்க முடியல, எனக்கு கம்மியா தான் வந்திருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், $80 $70 சம்திங் $80 எனக்கு வரல. நான் என்ன பண்ணேன், இதை நம்பி நம்ம வேற வேலையை விட்டுட்டோமே. அப்ப வேலையை விடுறப்ப வந்து சொன்னா அந்த மாதிரி வந்து யூடியூப்ல வந்து வருண்டா அமௌண்ட், இந்த மாதிரி எடுக்கிறாங்க அமௌண்ட் வருது, நான் வந்து எவ்வளவு சப்ஸ்கிரைப் வச்சிருக்கேன், எனக்கு வந்து பார்த்தா இவ்வளவு வருது, மாசம் 10 ரூபா 5 ரூபா வருது, நீயும் வந்து ட்ரை பண்ற, கண்டிப்பா உனக்கு வந்து போகும், நீ 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் பக்கம் நீ வச்சிருக்க, உனக்கு வருண்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து வேலைக்கு போயிட்டே நம்ம வீடியோ போடணும், வீடியோ போட முடியாது போகும். அப்படிங்கிறப்ப நான் வந்து ரொம்ப யோசிச்சேன், நம்ம வந்து வீடியோ போடலாமா, இப்படி வேலைக்கு போகலாமா, இல்லை யூடியூபரா கண்டிப்பா போகலாம்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சேன். அப்ப ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாத்தையும் கேட்கும் போது, ஒய்ஃப் அம்மாட்டெல்லாம் கேட்கும்போது அம்மாலாம் இருந்துட்டு இல்லடா அதெல்லாம் வேண்டாம், நமக்கு செட் ஆகாது, நிரந்தரம் கிடையாது நம்மளுக்கு அப்படிங்கும் போது வேணாம் அப்படிங்கும் போது வந்து சொன்னாங்க. வேலைக்கு போறப்ப எவ்வளவு வாங்கினாருன்னா 12,000. அதுல இஎஸ்ஐபியோ கழிஞ்சு போக மீதி 11 சில்லறை வேற கை. அது கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும். அப்படிங்கிறப்ப அதே சம்பளத்தை நம்ம இதுல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரமப்பட்டோம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச லைஃப் வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பிசினஸ்ல போனா அது வந்து ஒரு லைஃப் லாங் நம்ம சக்சஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். சரி சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், சரி யூடியூப் நம்மளுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்குது, அது ரொம்ப ஆர்வமா இருந்து நல்லா டேலண்ட் இல்லைனால ஆர்வம், நான் சொல்ல டேலண்ட் இல்லை பையன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வம் இருந்தாலும் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணினேன். எனக்கு பண்ணி நான் வேலையை விட்டுட்டு தான் நான் வந்து நான் பண்ணோன்னா முதல் மாசம் அதே மாதிரி 8000 வந்து, 2ஆம் மாசம் வந்து 10,000 வந்தது. அடுத்த மாசம் நம்ம வேலைக்கு போற சம்பளம் எடுத்துடலாம்,
ஏன்னா நல்ல நம்ம இப்போ கொஞ்சம் இதாகிட்டு வருதுன்னு சொல்லி எழுத்தெல்லாம் போறப்போ அந்த மாசம் எங்களால சரியா வீடியோ போட வரல. நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் கமெண்ட்ல சொல்வீங்க, அதெல்லாம் உண்மைதான். ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு என்ன இப்ப எப்படி ஒரு வளர்ச்சி அப்படின்னு கேக்குறீங்க, அது உண்மைதான். அந்த 2 மாசம் அமௌண்ட் இல்லாம வீட்டு வாடகை கட்ட முடியாம நாங்க அந்த கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்பவுமே அதை நான் எங்க அப்பா அம்மா கிட்ட யாருக்கிட்டையுமே எங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் அதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க லவ் மேரேஜ் தான். எங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. நாங்க சுயமா எல்லாமே சம்பாதிச்ச சரி, வீட்டுக்கு திங்ஸ் வாங்கினதுல இருந்து எல்லாமே என்னோட உழைப்பு. இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா அந்த பொருள் ராஜா உழைப்பு பாதி இருக்கும், ரூபி உழைப்பு பாதி இருக்கும். நான் மட்டும் கிடையாது, நான் மட்டும் எதுவுமே வாங்க கிடையாது. நானும் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன்னா இவ்வளவு வேலைக்கு போய் சம்பாதிச்சா, நானும் இப்போ யூடியூப்ல வீடியோ போடுறேன்னா ராஜா இருக்கா ரூபி இருக்கு, 2 பேர்த்தும் லைஃப் ஒத்துழைச்சுதான் நாங்க இந்த இடத்துல நாங்க இருக்கோம். ஃபாலோஸ் இருக்கனாலதான் அமௌண்ட் வருதுங்கிறது கிடையாது. நிறைய பேர் அதை கேக்குறீங்க. போன தடவை 1 மில்லியன் நீங்க ஃபாலோஸ் வச்சிருந்தீங்க, இப்ப 2.7 மில்லியன் வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு சம்பளம் ஏகப்பட்டது வரும்னு கிடையாது. 1 மில்லியன் வச்சிருந்தாலும் சரி, 1 லட்சம் வச்சிருந்தாலும் சரி, 10 மில்லியன் வச்சிருந்தாலும் உங்களுக்கு வியூஸ் போனா மட்டும் தான் அமௌண்ட் வரும். வியூஸ்க்கு மட்டும் தான் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதான் சொன்ன மாதிரி 10 மில்லியன் சப்ஸ்கிரைபரை வச்சிருந்தாலுமே வியூஸ் அன்னைக்கு 5000 தான் போச்சுன்னா அந்த அமௌண்ட் வர. நான் திடீர்னு வேலையை நான் விட்ட உடனே என்ன போச்சு, எனக்கு வியூஸ் சுத்தமா போல, ரொம்ப லாஸ். ஏன்னா வாடகை பார்த்தா வீட்டு வாடகை நான் 2500 ரூபா சம்திங், 2500 ரூபாயோ 3000 ரூபாயோ, அதான் 2800 ரூபா சம்திங் வாடகை மட்டுமே இருந்தது. நான் வீட்டு வாடகை நான் கொடுக்கணும். வீட்டு வாடகை அப்போ வேலையை விட்டா எப்படி நம்ம வீட்டு வாடகை தர முடியும்? அது என்ன பண்றது, சரி என்ன பண்றது, ரொம்ப அவங்களையும் நான் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டேன், நான் தரேங்க அடுத்த மாசம் சொல்லி அப்படியே பேசிட்டு 2 மாசம் அந்த மாதிரி ரொம்ப சரியா பாப்பா கவனிக்க முடியல. சாப்பாடு இந்த மாதிரி தான். ரேஷன் கார்டு இருந்தனால அதெல்லாம் அப்படியா. அப்ப இந்த கஷ்டத்தை கூட நாங்க எங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவோம். பொருளா இருக்காங்க, அவங்க ஏதோ நல்லா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுமே ஒழிஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறது யாருக்குமே தெரியும். நாங்க ஷேர் அப்படி இருக்கும்போது நான் படிப்படியா தான் இந்த அளவுக்கு நான் வந்தேன். இப்ப லாஸ்டா கலைஞர் டிவில பேசும்போது எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, என்ன சொன்னாங்க, இவன் எவ்வளவு சம்பளம் வாங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஏன்னா நான் இப்ப எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்ப தெரியும் ஸ்டார்டிங்ல ஒரு 8 ரூபா 10 ரூபா வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அதை நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லணும், ஒரு வேலையை விடுறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போறோம்னா அதோட பெஸ்டா இருக்குது. எனக்கு நான் 10,000 வாங்கினா அடுத்து நான் வேலைக்கு போறோம், எனக்கு 20,000 தராங்க, இதை விட அது பெஸ்டா இருக்கும், டார்ச்சர் இல்ல, வேலை கம்மியா இருக்கு போகும்போது. அப்ப என்ன சொன்னாங்க, வேலைக்கு தான் போக சொல்லுவாங்க. யூடியூப்ங்கும் போது யோசிப்பாங்க, இதுனா உனக்கு நிரந்தரமா, உனக்கு சக்சஸ் ஆகும், எங்க பார்த்தாலும் மொபைல் எடுத்து யூடியூப் ஆரம்பிச்சு போட்டுட்டு இருக்காங்க, ரீச் கிடைச்சிருமா போயிருமா அப்படின்லாம் வீட்டுல கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் சொன்னேன், எதுவுமே நம்ம முயற்சி பண்ணி பார்த்தாதம்மா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்தால எனக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது வீட்டு சைடுல தான் தெரியும்னா இவனுக்கு அடுத்தடுத்து வருமா அப்படின்னு, இதுதான் வருமாட்டுக்கு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா எல்லாருமே அதான் நினைச்சிருக்கீங்க, மாசம் 10,000 ரூபாய் வேலைக்கு போனா படிப்படியா ஏறி வரும். சொல்றேன்னா ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போறோம், இல்லன்னா ஒரு எலக்ட்ரிஷியன், இல்லன்னா ஒரு மெக்கானிக்கல் வேலை, ஒரு துணி கடை, ஒரு மெடிக்கல் ஷாப்பு, இந்த மாதிரி நிறைய கடைக்கு வேலைக்கு போறோம். அவங்களுக்கெல்லாம் அவங்க சம்பளம் 10,000 வைங்க. அப்புறம் ஏன் இந்த வேலை செய்வீங்கன்னு கேட்பீங்க. பிடிச்சிருக்குது. நாங்க அந்த ஷோல அவரு யூடியூப் இன்கம் பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே நிறைய யூடியூப்பா நான் 2 லட்சம் வாங்குறேன், 3 லட்சம். அப்ப எங்களுக்கு எல்லாம் அதுல ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நம்மளோட சப்ஸ்கிரைபர் கம்மியா இருக்காங்களே, ஆனா 5 லட்சம் வாங்குறாங்களா. கடைசியா அவருமே, நீங்க எவ்வளவுப்பா வாங்குறீங்க, நீங்க இருக்கிறது அதிக சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்கன்னா எங்களுக்கு அந்த அளவு வராது, வந்தாலும் நாங்க வாய்ப்பு சொல்ல முடியும். அப்ப என்னன்னா ஆப்போசிட்ல இருக்கிற எங்க அம்மா அப்பாவுக்கு 5 லட்சம் வாங்குவானா என்னன்னு தெரியலன்ட்டு இவன் எவ்வளவு சம்பளம் வாங்குவானு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. தெரிஞ்ச சஸ்பென்ஸாவே வச்சிருந்தேன் சார். ஒரு 50 to 60 வரும் சார். உண்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? தெரியாதுங்க சார். உங்களுக்கு தெரியாது? இல்ல இல்ல, மேல இருக்காருல்ல நம்ம டிக்கெட் செக்கரு. ஆமாங்க சார். டிடிஆர் இருக்காரு, தம்பி கீழே காணல. ஆமாங்க சார். யாரு? கண்ணாடி போட்ட தம்பி. சரி சார். அவங்களே கிட்டத்தட்ட மாசம் 2.5 லட்சம் ரூபா வருங்கிறாங்க. அவ்வளவு வருமாங்க சார்? ஆமா, அதை விட கூடுதலா இருக்காரு நம்ம மகன். இல்ல சார், அவங்கள அப்படிலாம் வர மாதிரி எனக்கு தெரியலங்க சார். ஆனா பணம் வருதுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க சார். உண்மையிலுமே இப்பதான் தெரியுமா உங்களுக்கு பணம் வருதுன்னு? ஆமாங்க சார். அத நீங்க எல்லாருமே புடிச்சுக்கிட்டு பெத்தவங்களுக்கே தெரியாது. நாங்க 8,000 வாங்கினதும் சொன்னோம். இப்ப இவருமே கடைசியில மைக்க வாங்கிட்டு என் யூடியூப் வருமானம் என்னப்பா நீ சொல்லுப்பான்னு 2-3 தடவை கேட்க இவரே சொல்லிட்டாரு, 50-60 வருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுலயுமே மேல ஏதோ பேசி மேல மைக் வாங்கி அவங்க பேர் தெரியல இன்னொரு பேசும்போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு என்ன நீங்க சப்ஸ்கிரைபர் அதிகமா வச்சிருக்கீங்க, வியூஸ் அதிகமா இருக்கு, அப்போ உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வரும். மாசம் 10,000 கொடுக்குறதுனா கஷ்டம் சார். ஆனா அந்த 2,40,000 ரூபாய் ஒரே மாசத்துல கொடுக்குற மாதிரி தான் அவங்க கொடுத்துருவாங்க.
ஒரே மாசத்துல கொடுத்துருவாங்க. கொடுத்து 2 வருஷம் என் கூட இருக்குன்னு சொன்னா இருப்பாங்க. ஆனா மாசம் 10,000 வருமானு எனக்கு உறுதியா சொல்ல முடியாது. 20 லட்சம் வரும் அந்த மாதிரி ஏதோ சொல்லி சம்திங் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நான் அப்படி போய் சொல்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல வந்து நீங்க எவ்வளவு வியூஸ் போயிருக்குது 1000 வியூஸ்க்கு எவ்வளவு வியூஸ் பண்ணி நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஓபன் அப்படி நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஏன் கால்குலேட் பண்ணி பார்க்கணும்? உதாரணத்துக்கு ஒரு பையன் ஒருத்தர் போட்டுதான் நினைக்கிறேன். ஆமா அந்த பையன் பேரு ராபின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய யூடியூப் சேனல் வச்சு அந்த பையன் வந்து எடுத்து போட்டுட்டு இருக்காப்ல எவ்வளவு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காரு. அந்த பையன் போட்ட வீடியோஸ் கூட நான் வந்து நான் காட்டுறேன், அட்டாச் பண்றேன் பாருங்க. மிடில் கிளாஸ் நம்மளால ஒரு ஐஃபோன் வாங்க முடியாதுல்ல, இல்ல நம்ம வீடியோஸ் வந்து நல்ல ஒரு ரீச் ஆகுது. அதாவது நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா யூடியூப்லேருந்து வர இன்கம் பத்தலை, இருந்தாலும் ஒரே டைம் இன்கம் பண்ணி செக் பண்ணிக்கிறேனே, அப்போ தெரிஞ்சிருங்களா ஐஃபோன் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு. நம்ம ராஜா ரூபி சேனலுக்கு கடைசி 30 நாள் மட்டும் ஷார்ட்ஸுக்கு மட்டும் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு தெரியுமா? ஷார்ட்ஸுக்கு மட்டும் சரிங்களா 4,78,93,000 வியூஸ் போயிருக்கு சரிங்களா. இதுக்கு நம்ம வாய்ஸ் ஆப்பின்னு சொன்ன மாதிரி ஷார்ட்ஸுக்கு கால்குலேட் பண்ணலாம். 2 கோடி வியூஸுக்கு $100 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் 19,827 ரூபா. அதாவது ஷார்ட்ஸுக்கு மட்டும் 19,000 கிட்ட வந்திருக்கு. அவங்க கடைசி 30 நாளில் போட்ட வீடியோஸ்க்கு மட்டும் வெறும் 3,82,000 வியூஸ் தான் போயிருக்கு. அதுக்கு 1000 வியூக்கு அதிகமாக 33 ரூபா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் வெறும் 12,660 தான் வருது. மேக்ஸிமமே 30,000 அவ்வளோதான் வருது. அவங்க மாத சம்பளம் 30,000 ரூபா. அப்போ அவங்க நகை அடை வச்சு தப்பே இல்லையே, பெரிய மயிர் மாதிரி வந்து கால்குலேஷன் பண்ணுவோன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி. அந்த பையன் வந்து உண்மைதான் சொல்லியிருக்கான். ஏன்னா வந்து நானே சொன்னதை வந்து அந்த பையன் பொய்ன்னு சொல்லியிருக்கான். முந்தின மாசம் எதுக்கும் பாப்போமே அப்படி சொல்லிட்டு பாக்குறப்போ 50 வந்திருக்கு, 49 என்னமோ சில்லறை வந்திருக்கு, 50 வந்திருக்கு. அப்ப பரவாயில்ல பையன் ஓரளவு உண்மைதான் சொல்லியிருக்கான். அப்பனா முந்தின மாசம் 50 வந்திருக்கு, அதையும் சொல்றாரு அவரு. முந்தின மாசம் 50 வந்திருக்கு, இந்த மாசம் வெறும் 30 தான் வந்திருக்கு. அப்ப இந்த மாசம் நீங்க சரியா வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. அப்போ சரியா வீடியோ போடலன்னா வெறும் 30. அப்ப நான் அதே மாசம் அடுத்த மாசம் நான் சுத்தமா வீடியோ போடலன்னா ₹1 கூட எங்களுக்கு வராது. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா எங்க அம்மா கிட்ட நான் ஏன் சொல்லல அப்படின்னா எங்க அம்மாட்ட போய் ரூம்னு சொன்ன மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த மாசம் எனக்கு 30,000 வருதுன்னா அடுத்த மாசம் வீடியோ 20,000 வரும், அடுத்த மாசம் 10,000 வருதுன்னா பைச்சலாயிரம் போட அதுக்கப்புறம் உனக்கு 30,000 வந்து அடுத்த மாசம் 30,000 கம்மியா வருது. அந்த ஒரு கணக்கு தான் வரும். எங்க அம்மா கிட்ட வந்து எதை சொல்லணுமோ அதை முடிச்சு அதுக்காக எங்க அம்மாவுக்கு நான் பண்ணாம எங்க அம்மாவை நான் பாத்துக்காம அப்படிலாம் கிடையாது. இது இன்னொரு ரீசன் என்னன்னா வந்து எங்க அம்மா வந்து என்னை எப்படி கஷ்டப்படுத்துறது எனக்கு தெரியும். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி நான் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. மாசம் என்ன தெரியாது நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னோட ஆசை என்னன்னா வந்துட்டு நானுமே சரி எங்க அம்மாவுமே சரி இவங்க வீட்லயுமே சரி எங்களுக்கு வந்து சொந்த வீடு எதுவும் கிடையாது. ஒரு சொந்த வீடு முதல்ல வந்து நாங்க கட்டணும். அதை கட்டிட்டு அவங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து நான் உட்கார வைக்கும் போது அவங்க நினைப்பாங்க தெரியுமா, நம்மளால வந்து கட்ட முடியல, நம்ம ஃபேமிலியில வந்து பண்ண முடியல, இப்ப நம்ம பையன் பண்ணியிருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, சொந்த வீடு எவ்வளவு ஒரு ட்ரீம் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வரும்போது எங்க அம்மாவை தான் அந்த இடத்துல மகாராணி மாதிரி நான் வச்சு நான் பார்த்துருவேன் எங்க அம்மாவை. ஏன்னா உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், எங்க அம்மா வந்து வீட்டு வேலைக்கெல்லாம் போய் வந்து என்னை படிக்க வச்சு என்னை வளர்த்தாங்க. பொய் சொல்லல, உண்மைன்னு சொல்றேன். எங்க அம்மா வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வளர்த்தாங்க. ஏன்னா எனக்கு இது எல்லாத்துக்குமே வந்து தாய் வந்து ஒரு கடவுள் மாதிரி தான். எனக்கு அப்படிதான். ஏன்னா வந்து நான் எங்க அம்மா அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப லவ் பண்றேன், எனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு எங்களோட வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. ஒரு சில பேர் ரீசெண்டா வீடியோ பார்த்துட்டு வந்து இப்படி புரியாம பேசுறீங்க. இத சொல்றவன் 1000 பேர் சொல்லிட்டு தான் இருப்பான். வைத்தறிச்சல சொல்லுவான், புறமால சொல்லுவான். இல்ல அவங்க எப்படியோ சொல்லிட்டு போட்டு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு இது புரியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஒவ்வொருத்தவங்க என்ன எப்படி இருக்கோ அது போலதான் வாழ்க்கை இருக்கும். எங்க என்ன வந்து நல்லாதான் இருக்குது, எங்க வாழ்க்கை நல்லாதான் இருக்கு. அதே மாதிரி எல்லாரு கஷ்டமும் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா எங்களோட வீடியோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்கிப் பண்ணிட்டு இந்த லைனை கேட்டா கூட முதல்ல கூட போய் பார்த்துட்டு வாங்க. என்ன இது விவரமா நாங்க சொல்லியிருக்கேன். இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை. இதுதான் அந்த இடம் இருந்துமே வந்து இல்லாத ஒரு விஷயம் தான். அது கூட விளையாட்டா இவ கூட பேசிட்டு போற மைக்ல. இப்போதைக்கு சுருக்கம் கணக்கு ரொம்ப பெரிய நம்பரா சொன்னா குழப்பமா இருக்கும். மாசம் 10,000 ரூபா, 10 மாசத்துக்கு 1,20,000, 2 மாசத்துக்கு 2,40,000 தான். அதையாவது நீ உறுதியா கொடுப்பேன்னு தெரிஞ்சா தான் அந்த அம்மா வர முடியும். நீ அதையும் கொடுக்க மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ற சரிதானே, ஏறக்கட்டு எல்லாத்தையும் பேசாம இரு. நான் கொடுத்துட்றேன் சார். அவங்க பேர்ல இருக்க ஒரு 4 ஏக்கர் இடத்த என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். நான் அந்த அம்மாட்ட நிலத்தையும் அவங்க சொன்னேன், அந்த இடத்த வந்து என் பேர்ல எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அந்த இடத்தன்னு கேட்கல, நீவே ஷோ ஒழுங்கா பாக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த இடத்தன்னு கேட்கல, அவங்க ஏதோ ஒண்ணு இவர்கிட்ட டக்குன்னு மைக்ல பேசுறப்பா இருந்து ஏதோ ஒண்ணு அப்படியே வாக்கு போய்கிட்டு இருந்துச்சு. நீ யூடியூப் வரமான்னு எனக்கு இன்னும் தெரியும். அப்படின்னா உங்க பேர்ல இருக்கிற ஒரு 4 சென்ட் இடத்த என் பேர்ல எழுதி கொடுங்க. 4 சென்டா 11 தெரியல. ஆனா சென்ட் கணக்குல பேசிட்டாங்க. இருக்கிறது அந்த 1 சென்ட் இவர் பேர்ல கிடையாது. இவங்க பேர்ல இவங்க குடும்ப பேர் யார் பேர்லயும் கிடையாது. அது நிரந்தரமானே தெரியாது. சரி ஓகே, நீ தெரியாம சொல்லிட்ட. அதான் அந்த மாதிரி தெரியாம பேசுறதுதான். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.